வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்க இருப்பது இன்டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஒரு வாக்கியம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் அதை எப்படி டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவது, அயற்கூற்றில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை எப்படி நேர்கூற்றிற்கு மாற்றுவது என்று கற்க இருக்கிறோம். நேர்கூற்று மற்றும் அயற்கூற்று என்றால் என்ன, டைரக்ட் ஸ்பீச் மற்றும் இன்டைரக்ட் ஸ்பீச் என்றால் என்ன, ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறேன். அவள் நான் சோர்வாக இருக்கிறேன் என்று சொன்னாள். இதை நாம் அயற்கூற்றாக மாற்றும் போது அந்த வாக்கியம் அவள் சோர்வாக இருந்ததாக சொன்னாள் என்று ஆகிறது. இப்போது உங்களால் நேர்கூற்று மற்றும் அயற்கூற்றை வேறுபடுத்தி பார்க்க முடிகிறதா? நேர்கூற்றில் ஒரு நபர் பேசிய சரியான வார்த்தைகள் மேற்கோள் குறிகளுக்குள் குறிப்பிடப்படுகின்றன. அதாவது தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை எ பர்சன் ஆர் கோட்டட் வித்தின் கொட்டேஷன் மார்க்ஸ். ஆனால் அயற்கூற்றில் பேசுபவரின் வார்த்தைகள் மேற்கோள் குறிகள் இல்லாமல் தெரிவிக்கப்பட்டு வாக்கியம் இலக்கணப்படி மாற்றியமைக்கப்படுகிறது. நேர்கூற்றில் உள்ள நான் என்பது அயற்கூற்றில் அவள் என மாறுகிறது. இறுதியில் நான் சோர்வாக இருக்கிறேன் என்பது அவள் சோர்வாக இருந்தாள் என்று மாறுகிறது. ஒரு வாக்கியம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும்போது அதை டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது நீங்கள் அசல் சூழலை மீண்டும் கட்டமைக்க வேண்டும். பின் வருகின்ற வினாக்களை கேட்க வேண்டும். பேசுபவர் யார், கேட்பவர் யார், அது எப்போது பேசப்பட்டது, அதன் துல்லியமான நோக்கம் என்னவாக இருந்தது போன்ற கேள்விகளை நமக்குள் எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் கரெக்டான ப்ரோனவுன் பிரதிபெயர்ச்சொல், டென்ஸ் மற்றும் டைம் அண்ட் பிளேஸ் வேர்ட்ஸ் நேரம் மற்றும் காலம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். இதில் உள்ள முக்கிய குறிப்பு என்னவென்றால், இன்டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவதற்காக வழங்கப்பட்டுள்ள விதிகள் கற்றலை எளிமைப்படுத்தும் நோக்கத்திலேயே அளிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இத்தகைய மாற்றம் என்பது நிலையான விதிகளை சார்ந்திருப்பதை விட சூழல் மற்றும் பொருளை சார்ந்தே அமைகிறது. அதாவது ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு வாக்கியம் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சாக மாறும் பொழுது நாம் கண்டிப்பாக கொட்டேஷன் மார்க்ஸ் மேற்கோள் குறிகள் போட வேண்டும். அதுக்கப்புறமா கமா போட்டுட்டு கமாக்கு அப்புறம் தான் என்ன போடணும், அந்த கொட்டேஷன் மார்க்ஸை போடணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்லாம் மாறுறப்ப கண்டிப்பாக கமா அதுக்கப்புறமா கொட்டேஷன் மார்க்ஸ் போடணும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஹீ செட் தட் ஹீ வாஸ் ஹாப்பி. இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் நமக்கு மாறுற நேரம் என்ன பண்ணியிருக்கோம், ஹீ செட் அதுக்கப்புறம் கம்மா போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கொட்டேஷன் மார்க் போட்டுட்டு ஐ ஆம் ஹாப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் எப்போவுமே இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் தான் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி கொட்டேஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. ஃபுல் ஸ்டாப்னாலும் சரி, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்னாலும் சரி, கொஸ்டின் மார்க்னாலும் சரி, இப்படி எந்த பஞ்சுவேஷன் மார்க் இருந்தாலும் அதுக்கு அப்புறம் தான் அந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொட்டேஷன் மார்க்கை போடணும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்றணும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்றது செட், சே, டெல், டோல்டு போன்றவை. இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வாக்கியத்தில் செட் தேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் வர நேரத்தில் இந்த தேட்டை ரிமூவ் பண்ணணும், செட் அப்படியே வச்சுக்கணும். இன்னொன்று நீங்கள் என்ன கவனிச்சுக்கணும்னா, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஆப்ஜெக்ட் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த செட் மட்டும்தான் போடணும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, முதலாவது எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ செட் தட் ஹீ வாஸ் டயர்ட். டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வந்திருக்கு, ஹீ செட் ஐ ஆம் டயர்ட். இதில் ஆப்ஜெக்ட் இல்லை, செயலை பெறுபவர் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஹீ செட் போட்டுட்டு கமா போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் கொட்டேஷன் மார்க்ஸ் போட்டு ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளால போட்டிருக்கிறோம். இந்த தேட்டை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ரூல் இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டோல்டு மீ அப்படின்றதுனா டோல்டு மீயாக இருக்கலாம், இல்லைனா டோல்டஸாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ப்ரொனவுன் அதில் இருக்கும். இந்த மாதிரி வர நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஹீ டோல்டு மீ அப்படின்னு இருக்கப்போ இந்த மீ அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கிற நேரத்தில் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுற நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, செட் போட்டுட்டு அதுக்கப்புறமா டூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் போட்டு அப்புறம் கமா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்ல வேண்டியதை கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போடணும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ டோல்ட் மீ தட் ஹீ வாஸ் டயர்ட். இதே டைரக்டில் ஹீ செட் டு மீ ஐ ஆம் டயர்ட். இப்போ இந்த டோல் மீ தட் அப்படின்றது எப்படி மாறி இருக்கு, செட்
டு மீ போட்டுட்டு கம்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஐ ஆம் டயர்ட் அப்படின்றத கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போட்டிருக்கிறோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வாக்கியத்தில் இஃப் வெதர் போன்ற வார்த்தைகள் வைத்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அது ஒரு கேள்வியே எழுப்புறதுக்குள்ள ஒரு வாக்கியம் மாதிரி உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அப்போ அது டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுற நேரத்தில் கொஸ்டின் மார்க் நம்ம கண்டிப்பாக போடணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மை கொஸ்டின் ஃபார்மாக மாற்றணும். அதுக்கப்புறம் கரெக்டான ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணணும். இந்த இஸ் வாஸ் ஆர் வேர் போன்ற கரெக்டான ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணணும். முதலாவது எஸ் நோ கொஸ்டின், அதாவது எஸ் அல்லது நோ அப்படின்னு விடை தரக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நான் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, ஹி ஆஸ்க்ட் இஃப் ஐ வாஸ் ரெடி, நான் ரெடியாகி விட்டேனா என்று அவன் என்னிடம் கேட்டான். அப்போ இதுவில் நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்பலாம், ஒரு கேள்வியை எழுப்பலாம். எப்படி எழுப்பலாம்? நீ ரெடியாகி விட்டாயா அப்படின்னு கேட்கலாம். அதான் டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி நம்ம போட்டிருக்கிறோம்? ஹீ செட் ஆர் யூ ரெடி, நீ ரெடியாகி விட்டாயா. இப்போ இந்த ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன போட்டிருக்கோம்? கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போட்டிருக்கோம். இதில் நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? அந்த இன்வெர்டட் மார்க்ஸை போட்டு அந்த கொட்டேஷனை போட்டு நம்ம அந்த சென்டென்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஆக்சிலரி வேர்ப் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஏன் வாஸ் இருக்குதுன்னா ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கிறனால. டைரக்ட் ஸ்பீச்சில் சப்ஜெக்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் டைரக்ட் ஸ்பீச்சில் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. அதுக்கப்புறம் டபிள்யூஹெச் கொஸ்டினாக இருக்கும். டபிள்யூஹெச்னா என்னது? வாட், வென், ஒய், இந்த மாதிரி டபிள்யூஹெச் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸாக இருக்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஷி ஆஸ்க்ட் வேர் ஐ வாஸ் கோயிங், நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவள் என்னிடம் கேட்டாள். இதில் நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். எப்படி எழுப்பலாம்? நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டதாக நம்ம எடுத்துக்கலாம். அதான் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றிருக்கோம்? ஷீ செட் வேர் ஆர் யூ கோயிங். இதுலேயும் நம்மளுக்கு சப்ஜெக்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருக்கிறதுனால ஆக்சிலரி வெர்ப் வாஸ் வந்திருக்கு. இதே டைரக்ட் ஸ்பீச்சில் வர நேரத்தில் சப்ஜெக்ட் யூ அப்படின்றனால ஆக்சிலரி வெர்ப் ஆர் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோம் அப்படின்னா டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹி ஆஸ்க்ட் இஃப் ஐ ஹேட் ஃபினிஷ் த ஒர்க், நான் வேலையை முடித்து விட்டேனா என்று அவன் என்னிடம் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது டைரக்ட் ஸ்பீச்சில் மாற நேரம் ஹி செட் டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க், அவன் கேட்டான் நீ உன்னுடைய வேலையை முடித்து விட்டாயா என்று. இந்த ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்ததுன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் டிட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இது ரூல். அடுத்தது ஒரு வாக்கியம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கமாண்ட், கட்டளையாவோ இல்லைன்னா ரெக்வெஸ்ட், கோரிக்கையாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற வாக்கியத்தில் டூவை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் என்ன வேர்ப் இருக்குதோ அதை கொட்டேஷன் மார்க்கை அப்புறமா போடணும். பேஸ் வேர்பில் தான் அந்த வேர்ப் இருக்கணும். அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் சூட்டபுளான ரிப்போர்ட்டிங் வேர்ப் டைரக்ட் ஸ்பீச்சில் போடணும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, முதலாவது எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் ஸ்பீச், ஹீ டோல்டு மீ டு க்ளோஸ் த டோர். இதே டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ செட் க்ளோஸ் த டோர். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டோல்டு அப்படின்றது செட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் மாறி இருக்குது. அப்புறம் டூவை ரிமூவ் பண்ணிட்டோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற வேர்ப் க்ளோஸ். அப்போ அந்த டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த கொட்டேஷனுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? அந்த வேர்ப் க்ளோஸ் போட்டுட்டு க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த ப்ரொனவுன் மீ ஆப்ஷனல், போடனாலும் போட்டுக்கலாம், போடாமனாலும் இருந்துக்கலாம். ரெண்டாவது எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ ரெக்வெஸ்டட் மீ டு ஹெல்ப் ஹிம். அதே டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ செட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ரெக்வெஸ்டட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப், செட் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் வந்திருக்கு. அதே மாதிரி ரெக்வெஸ்டட் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ரெக்வெஸ்ட் அப்படின்றனால ப்ளீஸ் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். சில வாக்கியங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்க்கும்பொழுது மிகவும் சந்தோஷத்தையோ மிகவும் கவலையையோ உணர்த்தக்கூடிய ஒரு வாக்கியமாக பார்த்தால் தெரியும். அது டைரக்ட் ஸ்பீச்சில் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக மாறும். அப்படி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக மாறுற நேரத்தில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் வரும். அதுக்கப்புறம் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் வாட் அப்படின்னு இல்லைன்னா ஹவ் அப்படின்னு சொல்கிற ஒரு வேர்டை சேர்க்கணும். அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிற நேரத்தில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், ஆச்சரியக்குறி போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மார்க்ஸ் போட்டு அந்த சென்டென்ஸை க்ளோஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் ஸ்பீச், ஷீ எக்ஸ்க்ளைம் தட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டே. டைரக்டில் மாறுற நேரத்தில் ஷீ செட் வாட் அ பியூட்டிஃபுல் டே.
இப்போ எக்ஸ்கிளைம்டு அப்படின்றது செட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. அவள் அது ரொம்ப ஒரு அழகிய நாள் அப்படின்ற அவள் கூறினாள் அப்படின்றது. இதை நம்ம ஆச்சரியமாக சொல்கிற நேரத்தில் வாட் அ பியூட்டிஃபுல் டே. அப்போ வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கொட்டேஷனுக்கு அப்புறம் வேர்டை போட்டிருக்கிறோம். அப்புறம் வாட் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போட்டிருக்கோம். அந்த டேக்கு அப்புறம் ஆச்சரியக்குறி போட்டு அதுக்கப்புறமா கொட்டேஷன் மார்க் போட்டுட்டு இந்த சென்டென்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஹீ எக்ஸ்கிளைம்ட் வித் சாரோ தட் ஹி வாஸ் வெரி சேட். அவன் ரொம்ப கவலையோடு அவன் கவலையாக இருப்பதாக கூறினான் என்று இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் மாற நேரம் ஹீ செட் ஹவு சேட் ஐ ஆம். அவன் கூறினான் நான் எவ்வளவு கவலையாக இருக்கிறேன். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேர்டில் ஆரம்பிச்சிருக்கு கொட்டேஷனுக்கு அப்புறமா உள்ள வார்த்தை. இப்போ ஹவு சேட் ஐ ஆம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு அதுக்கப்புறம் கொட்டேஷன் போட்டு அந்த வாக்கியத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ரூல், ப்ரோனவுன்ஸ் ஒரிஜினல் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்கோ அப்படின்றத பொறுத்து நமக்கு மாறுது. இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுற நேரம் ஐ ஹியாவோ ஷியாவோ மாறும். யார் பேசினார் அப்படின்றத பொறுத்து. வி தேயா மாறும் ஒரு குரூப்பாக இருந்துச்சுன்னா. அதில் ஆனால் ஸ்பீக்கரை பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி மென்ஷன் ஆகிருக்காது. யூ ஐ இல்லைன்னா வி இல்லைன்னா தேயா மாறும் மீனிங்கை பொறுத்து. ப்ரோனவுன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு, இன்டைரக்ட் சாம் செட் தட் ஹி வாஸ் டயர்ட். சாம் அவன் டயர்டாக இருப்பதாக கூறினான். டைரக்ட் ஐ ஆம் டயர்ட் செட் சாம். நான் டயர்டாக இருக்கிறேன் சாம் கூறினான். ஹீ ஐயா மாறி இருக்குது. 2, இன்டைரக்ட் ரம்யா செட் தட் ஷீ வுட் அட்டெண்ட் த மீட்டிங். ரம்யா அவள் மீட்டிங்கை அட்டன் பண்ணுவதாக கூறினாள். டைரக்ட் ஐ வில் அட்டெண்ட் த மீட்டிங் செட் ரம்யா. நான் மீட்டிங்கை அட்டன் பண்ணுவேன் ரம்யா கூறினாள். ஷீ ஐயா மாறி இருக்குது. 3வது எடுத்துக்காட்டு, இன்டைரக்ட் த பாய் செட் தட் தே வர் பிளேயிங் கிரிக்கெட். சிறுவர்கள் தாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பதாக கூறினர். டைரக்ட் வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் த பாய் செட். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம் சிறுவர்கள் கூறினர். இப்போ தாங்கள் அது தே அப்படின்றது நாங்கள் வி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் மாறி இருக்கு. இன்டைரக்ட் 4வது, the students said that they had completed the work. Direct we have completed the work the students said. மாணவர்கள் தாங்கள் வேலையை முடித்துவிட்டதாக கூறினர். நாங்கள் வேலையை முடித்துவிட்டோம் மாணவர்கள் கூறினர். தே வியா மாறி இருக்குது. 5வது எடுத்துக்காட்டு, இன்டைரக்ட் ஹீ செட் டு மீ தட் ஐ வாஸ் லேட். அவன் என்னிடம் என்ன கூறினான் என்றால் நீ லேட்டாக வந்துவிட்டாய். டைரக்ட் ஹீ செட் டு மீ யூ ஆர் லேட். அவன் என்னிடம் கூறினான் நீ லேட்டாக வந்துவிட்டாய். ஐ யூவா மாறி இருக்குது. 6, இன்டைரக்ட் த டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி மஸ்ட் கம்ப்ளீட் அவர் ஹோம்ஒர்க். டீச்சர் எங்களிடம் என்ன கூறினார் என்றால் நீங்கள் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். டைரக்ட் த டீச்சர் செட் டு அஸ் யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். டீச்சர் எங்களிடம் கூறினார் நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்கை முடித்துவிட வேண்டும். வி யூவா மாறி இருக்குது. 7, இன்டைரக்ட் த டீச்சர் டோல் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் தே வேர் கேர்லெஸ். டீச்சர் மாணவர்களிடம் அவர்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பதாக கூறினார். டைரக்ட் த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் கேர்லெஸ். டீச்சர் மாணவர்களிடம் கூறினார் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீர்கள். தே யூவா மாறி இருக்குது. அடுத்த ரூல், டென்ஸை மாற்ற வேண்டும். ஒரிஜினலாக என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸுக்கு நம்ம மாற்றணும். நம்ம அதை ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த டென்ஸை மாற்றணும். எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம பார்க்கலாம். நான் கொடுத்துட்ட ரூல்ஸ் எல்லாம் இதுதான் ரூல்ஸ் அப்படின்றது இல்லை, ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா வுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறது டைரக்டில் வில் அப்படின்னு மாறுது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டில் ஹீ செட் தட் ஹீ வுட் finish the assignment the next day. Directly he said I will finish the assignment tomorrow. இதில் இந்த would அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது will அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. மேலும் எடுத்துக்காட்டுகளை இனி பார்ப்போம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வாக்கியம் சிம்பிள் பாஸ்டில் இருந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக மாறும். எடுத்துக்காட்டு, இன்டைரக்ட் ஹீ செட் தட் ஹீ ஏட் ரைஸ். டைரக்ட் ஹீ செட் ஐ ஈட் ரைஸ். இப்போ ஏட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற பாஸ்ட் வேர்ப் டைரக்டில் ஈட் அப்படின்னு ப்ரெசன்ட் வேர்பாக மாறி இருக்குது. 2வது, பாஸ்ட் கண்டினியூஸில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாறும். இன்டைரக்ட் ஷீ செட் தட் ஷீ வாஸ் ரீடிங் எ புக். டைரக்டில் ஷீ செட் ஐ ஆம் ரீடிங் எ புக். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வாஸ் ரீடிங் அப்படின்னு இருக்குது, டைரக்ட் ஸ்பீச்சில் ஆம் ரீடிங்னு மாறி இருக்குது. அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாறும். எடுத்துக்காட்டு, இன்டைரக்ட் தே செட் தட் தே ஹேட் ஃபினிஷ்ட் த ஒர்க். டைரக்ட் தே செட் வி ஹேவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். ஹேட் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டில் இருக்குது, டைரக்டில் ஹேவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது.
இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருந்ததுன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கண்டினியூஸாவோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாவோ மாறும். எடுத்துக்காட்டு 1 இன்டைரக்ட் he said that he had been watching TV. டைரக்ட் he said I was watching TV. had been watching அப்படின்னு சொல்லி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் was watchingனு பாஸ்ட் கண்டினியூஸில் மாறி இருக்குது. இரண்டாவது எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் he said that he has been working hard. டைரக்ட் he said I have been working hard. இன்டைரக்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக ஹேட் பீன் ஒர்க்கிங் இருக்குது. அது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறி இருக்குது. அடுத்தது ஒரு வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்டாவோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாவோ கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் ஷீ செட் தட் ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் த டாஸ்க். டைரக்ட் ஷீ செட் ஐ கம்ப்ளீட்டட் த டாஸ்க். ஹேட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறது டைரக்டில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி சிம்பிள் பாஸ்டில் மாறி இருக்குது. ஒரு வாக்கியத்தில் டென்ஸ் வந்து எப்போ மாறாது அப்படின்னு சொன்னால் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் உலகளாவிய ஒப்புக்கொண்ட ஒரு உண்மையை குறிக்கிறதா இருக்கும், அல்லது ஒரு ஹேபிச்சுவல் ஃபேக்ட் நம்ம அன்றாட பழக்க வழக்கத்தை குறிக்கிற ஒரு சென்டென்ஸாக இருக்கும். இல்லைன்னா அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா யூனிவர்சல் ட்ரூத்துக்கு இன்டைரக்ட் he said that the sun rises in the east. டைரக்ட் he said the sun rises in the east. அப்போ இந்த ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டில் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்கிறது, பாஸ்ட் டென்ஸ்லையும் ரைசஸ்ன்னு சிம்பிள் ப்ரெசன்ட்டில் தான் இருக்குது. ஹேபிச்சுவல் ஃபேக்ட்டுக்கு வந்து எடுத்துக்காட்டு இன்டைரக்ட் he said that he goes for a walk every morning. டைரக்ட் he said I go for a walk every morning. இதில் பார்த்தீங்கன்னா கோஸ் கோ ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஏன் வந்து இன்டைரக்டில் வந்து கோஸ்ன்னு இருக்குதுன்னா சப்ஜெக்ட் வந்து he அப்படின்னு இருக்கிறதுனால he கோஸ்ன்னு இருக்குது. டைரக்டில் ஏன் கோ அப்படின்னு இருக்கிறதுனால நான் சப்ஜெக்ட் வந்து ஐ இருக்கிறதுனால கோ அப்படின்னு இருக்குது. அடுத்தது ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்தாலும் நான் சொன்னேன் டென்ஸ் வந்து மாறாதுன்னு. எடுத்துக்காட்டு 1 இன்டைரக்ட் he says that he is busy. டைரக்ட் he says I am busy. இப்போ இஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ஆமும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இப்போ ஈஸியாக இருக்குதுன்னா ஹீ வந்து சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஹீ இஸ் பிஸின்னு இருக்குது. இதே டைரக்டில் ஆம் ஏன் போட்டிருக்கோம்னா சப்ஜெக்ட் ஐ இருக்கிறதுனால ஐ ஆம் பிஸின்னு போட்டிருக்கோம். அடுத்த எடுத்துக்காட்டு indirect she says that she has completed the work. direct she says I have completed the work. இதில் பார்த்தீங்கன்னா has completed have completed ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஏன் has completedல இருக்குன்னா she அப்படின்னு சொல்கிறது வந்து சப்ஜெக்ட் இருக்குது, she has completed இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் சப்ஜெக்ட் வந்து I அப்படின்றது சப்ஜெக்டாக இருக்கிறதுனால I have completed அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரக்கூடிய டைம் நேரம் மற்றும் பிளேஸ் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இன்டைரக்டில் தென் அப்படின்றதா டைரக்டில் நவ், தேட் டே, டுடே, த ப்ரீவியஸ் டே, எஸ்டர்டே, த நெக்ஸ்ட் டே, டுமாரோ, தேர், ஹியர், தேட், திஸ். இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். இன்டைரக்ட் she said that she would come the next day. டைரக்ட் she said I will come tomorrow. இப்போ இன்டைரக்டில் அவள் என்ன கூறினாள் என்றால் அவள் அடுத்த நாள் வருவதாக கூறினாள். டைரக்டில் அவள் கூறினாள் நான் நாளைக்கு வருகிறேன். அப்போ இந்த நெக்ஸ்ட் டே அப்படின்னு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறது டைரக்டில் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. ஒரு சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்து டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுறப்ப நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த சென்டென்ஸ் டைப்பை பார்க்கணும், யார் ஸ்பீக்கர் யார் லிசனர்ன்றதை பார்க்கணும், ப்ரோனோன் மாற்றணும், ஒரிஜினல் டென்ஸுக்கு நம்ம திரும்ப கொண்டு வரணும், டைம் இல்லைன்னா பிளேஸ் வேர்ட்ஸை வந்து மாற்றணும், கொட்டேஷன் மார்க்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொட்டேஷன் மார்க்ஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் கரெக்டான பஞ்சுவேஷன் ஃபுல் ஸ்டாப்போ கொஸ்டின் மார்க்கோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோ இப்படி கரெக்டான பஞ்சுவேஷன் வைக்கணும். மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்குற ரூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்துருக்குறேன் தவிர மற்ற மாதிரி கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்பொழுது வந்து சில விஷயங்கள் வந்து மாறும். நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் இன்டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச் பற்றி என்ன கற்பித்திருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.